சண்டே ஒரு நாள் மட்டும் தான் நம்ம வெளியே போக முடியும். அதுவும் ஃபேமிலியோடு வெளியே போகிறது ரேராக இருக்குது. இப்போலாம் நாங்கள்லாம் ஃபேமிலியோடு கிளம்பி மாலுக்கு தாங்க போயிருந்தோம். நேராக ஃபன் சிட்டிக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா க்யூ நிற்கிதுங்க. அந்த க்யூவில் நின்று கார்டை ரீசார்ஜ் பண்ணிட்டு இந்த பிளேயிங் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் என்னோடய அக்கா பொண்ணை விளாட விட்டேன். இங்கே எனக்கு ரொம்ப நல்லா விளாடணுன்னு ஆசைங்க. ஆனால் நம்மள தான் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிடு உள்ளே போகிறப்ப நம்ம பார்த்துக்கிறதுக்காண்டி உள்ளே போய்க்கலாம். அந்த சாக்கை வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணேங்க. என்னோடய அக்கா பொண்ணு என் மருமகள் நல்லா என்ஜாய் பண்ணேன். நானும் அவளோட சூப்பராக என்ஜாய் பண்ணேன். செம்ம டயர்டாகிடுச்சாங்க. ஏன்னா அங்கே உள்ளே அவ்வளோ இருக்குங்க. நம்ம வெளியில் பார்க்க தான் சின்னதாக இருக்குது. அப்புறமா ஃபன் சிட்டிக்கு முடிச்சுட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு நிறையா சாப்பிட்டோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. பர்கருக்கு பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு 2 சிக்கன் பர்கர் கொடுக்குறாங்க பர்கர் கிங்கில். அது நல்ல ஒரு ஆஃபராக இருந்துச்சு. உள்ளே ஒரு பேட்டி பன்னு மட்டும் தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சீசி ஃப்ரைஸு, சோலாபூரி, சாக்லேட் மில்க் ஷேக் இதெல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு என் வீட்டிலேருந்து ஃபோன் அடிச்சு, சீக்கிரம் வாப்பா வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். என்ன வாங்கி வச்சுருங்க கேட்டப்போ பர்கரு, ஃப்ரைடு சிக்கனு, ஷவர்மா இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், சீக்கிரம் வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்ம நேராக பைக்கை திருப்பிட்டு வீட்டுக்கு பார்த்தாங்க. அப்போ தான் வீட்டில் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. சரி நமக்கு வேறு வீடியோ வேறு இல்லையே, இதை நம்ம வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கிளப்டன் சிக்கன்லேருந்து தான் ஃப்ரைடு சிக்கனு, பர்கர் வாங்கியிருந்தாங்க. ஷவர்மா பார்த்தீங்கன்னா சிக் பாயிண்ட்லேருந்து வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் இடையில தான் திடீர்னு ஒரு ஐடியா எடுத்தேங்க. அதனால தான் அந்த பர்கர்லாம் கொஞ்சம் பைட் பண்ணி இருக்கும். பர்கர் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஃப்ரைடு சிக்கன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மைனஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் டிப் பண்ணி சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஃப்ரைடு சிக்கன் டேஸ்ட்டும் ஷவர்மா தாங்க சிக் பாயிண்ட்டில் நம்ம ஊர்லேயே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷவர்மா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக் பாயிண்ட்டில் வேறு பீஃப் ஷவர்மா, மட்டன் ஷவர்மா அதெல்லாம் வேறு வந்திருக்கான். ஷவர்மா ஓகே தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்காக போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லஞ்சை முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு தோணுச்சுங்க. லெஸ்மாங்குடி சோழனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த அருண் ஐஸ்கிரீம் கடைக்கு தாங்க போயிருந்தோம். சரி என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குன்னு பார்க்குறப்போ கொஞ்சமாக இருந்துச்சுங்க. சரி அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தேடினேன். இந்த ஷேக் ஐட்டம் மட்டும் தான் இங்கே இருந்துச்சு. கொஞ்சம் பைட்ஸ்லாம் அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு நான் நினச்சேங்க. சரி இங்கே கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு லெஸ்மாங்குடி பாலம் பக்கத்தில் இன்னொரு ஐஸ்கிரீம் ஷாப் இருந்துச்சுங்க. அதுவும் அருண் தான். அங்கே போய் பார்த்தா நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. அப்படின்னு அங்கே கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமாக வீட்டுக்கு வாங்கிட்டோங்க. சாக்கோபாரு, ஐஸ்கிரீம் ஷேக்கு, கோனு, பைட்ஸு இதெல்லாம் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த ஷேக் பார்த்தீங்கன்னா கவின்ஸில் மில்க் ஷேக் வரும்ல சாக்லேட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு. கோன் நார்மல் டேஸ்ட்லாம் சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும். பட் நல்லா இருந்துச்சுங்க. பைட்ஸ் பார்த்தீங்கன்னா லிச்சியில் வாங்கியிருந்தேன். இது புதுசாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஐஸ்கிரீமில் லாஸ்ட்டாக இந்த பிஸ்கெட் சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க.